ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் உயிராக வந்தவளே, எபிசோட் 41. சென்னையில் மதுவின் அம்மா தன் கிராமத்திற்கு சென்றிருக்க மது மட்டும் தனியாக அந்த ஃப்ளாட்டில் இருந்தாள். அன்று வேலை முடித்து வந்த சக்தி தன்னுடைய ஃப்ளாட்டிற்கு சென்றவன் சிறிது நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு மதுவை பார்க்கலாம் என்று அவளின் ஃப்ளாட்டிற்கு சென்று கதவின் அருகில் நின்று காலிங் பெல் அழுத்த சில நிமிடங்களில் மது கதவை திறந்தாள். கதவை திறக்கும் சத்தம் கேட்கவே திரும்பிய சக்தி அவள் வந்து நின்ற கோலத்தை கண்டு கண்கள் இமைக்கவே மறந்து நின்றான். வெள்ளை நிற ஷர்ட், நைட் ட்ரெஸ் அணிந்திருக்க அது அவளின் அங்க வளைவுகளை மிகவும் கவர்ச்சியாக காட்டிக்கொண்டிருந்தது. இதில் வேறு அவள் சட்டையின் 2 மேல் பட்டனை வேறு போடாமல் இருக்க அவளின் அந்த வெண்ணிற கழுத்தும் அதற்கு கீழே கொஞ்சமாக தெரிந்திருந்த அவளின் அழகிய அங்கங்களும் அவன் பார்வையை வெகுவாக கவர்ந்தெழுக்க தன்னிச்சையாக எச்சிலை விழுங்கியவன் இன்னைக்கு தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமோ என்று அவன் மனசாட்சி அவனிடம் கேட்க, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்று பதிலை அளித்தது. அவன் பேந்த முழித்தபடி கதவிலேயே நின்றிருக்க அவன் நிலையை தெரியாத கள்ளியோ, ஏன் சக்தி அங்கேயே நிற்கிற, உள்ளவா என்று கரம் பற்றி இழுத்தாள். ஐயோ கடவுளே, இவகிட்ட இருந்து காப்பாத்துப்பா என்று அவள் இழுப்புக்கு ஈடு கொடுத்தபடியே பின்னே செல்ல அவனை நேராக தன் அறைக்கு அழைத்து சென்றவள் கட்டிலில் அமர வைத்து தானும் அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். அவள் அப்படி உரசிக்கொண்டு அமருவது கூட அவனுக்கு ஒருவித குறுகுறுப்பை ஏற்படுத்தியது. அதனாலேயே சற்று தள்ளி அமர்ந்து கொள்ள அவளோ விடுவது போல் இல்லை. இன்னும் அவனது அருகில் ஒட்டிக்கொண்டு அமர்ந்தபடி அவன் தோளில் சரிந்து கொண்டாள். ஐயோ, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ வேற இப்படி பண்ணி தொலைக்கிறாளே என்று புலம்பியபடி அமர்ந்திருக்க அவன் மார்பில் தன் விரலை வைத்து கோலமிட்டவள், சக்தி ஏன் இவ்வளவு சைலண்டாக உட்கார்ந்துட்டு இருக்க என்று கேட்டாள் அவனின் நிலைமை புரியாமல். என்னதான் சொல்வான் அவனும். அவளை தன்னிடமிருந்து விலக்கி அமர வைத்தவன், ஒரு நிமிஷம் மது, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்ல, சரி சக்தி, நீ ஃப்ரெஷ்அப் ஆகிக்கோ, நான் உனக்கு ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வரேன் என்று அவளும் எழுந்து சென்றுவிட, அப்பாடா என்று நெஞ்சில் கை வைத்து கொண்டவன் ஒரே ஓட்டமாக பாத்ரூமிற்குள் நுழைந்து விட்டான். மது அவனுக்காக நூடுல்ஸ் சமைத்து கொண்டிருக்க இங்கே பாத்ரூமில் வந்து வேக வேகமாக தண்ணீரை முகத்தில் வாரி இறைத்து கொண்டவன் பெருமூச்சை எடுத்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தான். கண்ணாடியில் தன்னை பார்த்தவன், சக்தி தேவையில்லாமல் தடுமாறாத, கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் தப்பாக நடந்துருச்சுன்னா அது நல்லா இருக்காது. இன்னும் ஒரு மாதம்தான், அப்பா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் உன்னோட ஆசைகளை கொஞ்சம் அடக்கி வை என்று தன்னை போதுமான அளவு நிலைப்படுத்தியவன் இன்று அவளை எக்காரணத்தை கொண்டும் தொடக்கூடாது என்ற உறுதியோடு பாத்ரூமில் இருந்து வெளியேறினான். இப்போது வரையும் அவள் வராமல் இருக்கவே சோஃபாவில் வந்து அமர்ந்தவன் அறையை சுற்றி முற்றிலும் பார்த்தபடி இருக்க அங்கே அவளின் அழகழகான புகைப்படங்கள் இருந்தன. அதை கண்டதும் அவன் இதழ்கள் புன்னகையில் மலர, என் அழகு செல்லம் என்று மனதிலேயே அவளை செல்லமாக கொஞ்சியபடி இருக்க சற்று நேரத்தில் உணவோடு அறைக்குள் வந்தாள் மது. அவன் அருகில் வந்து அமர்ந்தபடி நூடுல்ஸை அவன் முன்னே நீட்ட, தேங்க்யூ என்று வாங்கி கொண்டவன் கொஞ்சம் பசி இருந்ததால் எடுத்து உண்ண அது அவ்வளவு ருசியாக இருக்க, நல்லா இருக்கே, நீ பண்ணினதா என்று கேட்டான். அதற்கு அவனை ஏகத்திற்கு முறைத்து பார்த்தவள், சக்தி வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், அப்போ நான் பண்ணாமல் வேற யார் பண்ணவா என்று கேட்க, அது இல்லடி, உனக்கு சமைக்க வராதுன்னு சொல்லவல்ல, அதான் கேட்டேன் என்றான். அந்த கொடுமையை ஏன் கேட்குற, அம்மா தான் கல்யாண வயசு வந்துருச்சு, சமைக்க கற்றுக்கொன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க கற்றுக் கொடுத்தாங்க. அம்மா ஒரே டார்ச்சர், ஒரு நாளில் 4 மணி நேரம் என்னை கிச்சனில் வச்சு பாடா படுத்துகிறாங்க சக்தி என்று முகத்தை சுளித்தபடி கூற அதை கேட்டவனோ அதற்கு சத்தமாக சிரித்தான். அவன் சிரிப்பதை பார்த்து ஏகத்திற்கும் முறைக்க அவனோ அவளை பார்த்தவன் தன் சிரிப்பை அடக்கி கொள்ள, எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க என்றான். நீ வேணா பாரு சக்தி, நான் கூடிய சீக்கிரம் எல்லா விதமான சமையலையும் கற்றுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் இந்த மதுவோட சமையலுக்கு அடிமையாக்கி காட்டுறேன் என்று சபதம் எடுக்க, யாரு நீ என்று அவளை மேலும் கீழுமாக பார்த்தவன், அதையும் பார்க்கலாம் என்று நூடுல்ஸில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். அவன் உண்ணும் அழகை கண்டு அவளுக்கும் உண்ண வேண்டும் போல இருக்கவே மதுவும் ஆ என்று வாயை திறந்து காட்டினாள்.
அதைக் கண்டு லேசாக புன்னகைத்தவன் கொஞ்சமாக எடுத்து அவளுக்கு ஊட்டிவிட, அழகாக வாங்கி கொண்டு உண்ண அவள் நூடுல்ஸை உறிஞ்சும் அழகிலேயே இவ்வளவு நேரமாக கட்டுப்படுத்திய மனம் மீண்டும் நழுவி அவள் மீது விழுந்துவிட்டது. ஐயோ, கொல்றாளே என்று மனதிலேயே புலம்பிக் கொண்டவன் அவள் இதழையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். பலமுறை அதை சுவைத்தாலும் தீராத சுவை கொண்ட தேனீக்கள் தகதகவென மின்னிக்கொண்டிருக்க அதை கவ்வ துடிக்கும் தனது பல்லை கடித்து அடக்கினான். சக்தி மனதில் இருக்கும் ஆசைகள் இந்த இதழ் முத்தத்தில் அடங்காது என்று நன்றாகவே அவனுக்கு தெரியும். அதனாலேயே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருக்க அவள் விடுவாள் போல தெரியவில்லை. இப்படி அவள் மீது பார்வை இருந்தால் தன்னை அடக்குவது கடினம் என்று நினைத்தவன் டிவியை ஆன் செய்து பார்க்க தொடங்க, அதிலும் சமயத்திற்கு ஏற்றாற்போல் பாடல்களை ஒலித்து கொண்டிருந்தது. அடுத்தடுத்து அழகான ரொமான்டிக் பாடல் வந்திருக்க, இந்த பாட்டு வேற நேரங்காலம் தெரியாம என்று வேறு சேனலை மாற்றி அதிலும் குஷி படத்திலிருந்து ஒரு பாடல் கட்டிப்பொடி கட்டிப்பொடிடா பாடல் வர பெருமூச்சு இழுத்து விட்டவன் முடியலடா சாமி என்று மனதிலேயே புலம்பியபடி வேறு சேனலை மாற்றினான். அதை பார்த்தவள், சக்தி எதுக்கு இப்போ சேனலை மாற்றின என்று அவன் கையில் இருந்த ரிமோட்டை பிடுங்கி மீண்டும் அதே பாடலை போட்டவள், சக்தி இந்த பாட்டு தனியாக இருக்கும்போது கேட்டால் செம வைபாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் நைட்லேயும் இந்த மாதிரியான பாட்டை ப்ளே பண்ணி தான் ரொமான்ஸ் பண்ணணும் என்று எரியும் நெருப்பில் அவள் எண்ணெயை ஊற்றிவிட அவனால் சுத்தமாக முடியவில்லை. ஆஹா, இவ சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவ சும்மா இருக்க மாட்டா போலே, நாலா பக்கமும் இல்லை சுற்றி சுற்றி வருது, இது சரி வராது என்று அவன் மனம் வடிவேலு கவுண்டரை போட பெருமூச்சை இழுத்து விட்டபடி அமர்ந்திருந்தான் சக்தி. என்ன சக்தி, ஒன்றுமே பேச மாட்டேங்கிற என்று அவன் முகத்தை தன்புறம் திருப்பி ஏக்கமாக மது கேட்க, இதற்கு மேல் இங்கே இருந்தால் சரியாக வராது என்று நினைத்தவன், மது டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் என்று சொல்ல அவன் கரம் பற்றி தடுத்தவள், சக்தி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயே ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். இவ வேற நிலைமை புரியாம என்று மனதிற்குள் நினைத்தவன், மது நான் இங்கிருந்து போகணும், அதுதான் நல்லது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்றவன் கெஞ்ச அவனை புரியாமல் பார்த்தவள், என்ன சக்தி சொல்ற என்று கேட்டாள். புருவம் சுருக்கியபடி, சொன்ன உனக்கு புரியாதடி, தயவு செஞ்சு போக விடு என்று கெஞ்ச அவனை ஒரே இழுப்பில் சோஃபாவில் அமர வைத்தவள் பத்தாது என்று தானும் அவன் மடி மீது ஏறி அமர்ந்தபடி, நான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன் என்று கேட்டாள் நக்கலாக. அதற்கு அவனோ, வேணாம்னு சொன்னான் விட்டுறேன் என்று அவன் கண்களால் கெஞ்ச, அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா எனக்கு புரிய வச்சுட்டு போ என்று தன் கரத்தை அவன் தோளில் மாலையாக சுற்றி கொண்டாள். அவளின் நெருக்கமும் ஸ்பரிசமும் அவன் உணர்ச்சிகளை வீணாக தூண்டிவிட இதயம் வேறு தாறுமாறாக துடிக்கத் தொடங்கியிருந்தது. வேர்வை துளிகள் நெற்றியிலிருந்து வலிய சூடான மூச்சுக்காற்றை வெளியேற்றி கொண்டிருந்தான் அவன். அதை அறியாத பேதையோ, என்ன சக்தி, ஏன் உனக்கு இப்படி வேர்த்து கொட்டுது என்று அவனை இன்னும் ஒட்டியபடி பின்னால் இருந்த ஏசி ரிமோட்டை எடுத்து குளிர்ச்சியை அதிகரிக்க அவள் அருகில் அவன் உடல் இன்னும் சூடானதை தவிர சற்றும் குளிர்ச்சி அடையவில்லை. தன் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டை இழக்கிறது என்று அறிந்து கொண்டவன், இனி இப்படி இருந்தால் சரிவராது என்று அவள் எலும்புகளை உடைந்துவிடும் போல அவளை இருக்க அணைத்து கொண்டவன், மது ப்ளீஸ் டி, என்னை போக விடு, இங்கே இருந்தா உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு பயமா இருக்குடி, என் மனசும் உடம்பும் கட்டுப்பாட்டை இழக்குதடி, கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த தப்பும் நடந்துடக்கூடாது, அதனால சொல்கிறேன்ல என்னை போக விடு என்று அவன் கிண்டலாகவும் கொஞ்சலாகவும் கூற அவனை பார்க்கவே அவளுக்கு பாவமாக இருந்தது. எவ்வளவு நேரம்தான் தாக்கு பிடிப்பான் என்று நினைத்தவள் அவனை தன்னிடமிருந்து விலக்கியபடி, சாரி சக்தி, உன் நிலைமை புரியாம என்று சொல்ல, முதல்ல என் மேலே இருந்து எழுந்திருடி என்றான் பல்லை கடித்தபடி. உடனே அவளும் பட்டென எழுந்து நின்றுவிட அவனோ எழுந்தபடி பெருமூச்சுக்களை இழுத்து விட்டவன் பின்பு டேபிளில் இருந்த தண்ணீரை எடுத்து கடகடவென குடித்து தன்னை ஆசுவாசப்படுத்தினான். இப்போது சற்று உணர்ச்சிகளும் அடங்கியிருக்க அவளை ஒருமுறை அழுத்தமாக பார்த்துவிட்டு அறையிலிருந்து வெளியேற சக்தி என்று அழைத்தாள் அவள். தன் அடியை நிறுத்தியவன் என்ன என்பது போல திரும்பி பார்க்க ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டவள், ஐ லவ் யூ சக்தி என்று சொல்ல அவளை அணைத்தபடியே சுவற்றில் சாய்த்து அவள் தோள்பட்டையில் வன்மையாக கடித்து வைத்தான். அவள் அதில் வலி கிளம்பவே ஆ என்று அவள் கத்த பட்டென அவள் இதழை சற்று வன்மையாக சிறை செய்து உறிஞ்சி முத்தமிட அவள் உயிரே ஒரு நிமிடம் உறைந்து விட்டது. மனமே இல்லாமல் அவள் கீழ் இதழை கடித்து இழுத்தபடி அவளிடமிருந்து பிரிந்தவன், ஹே மது, என்ன ரொம்ப படுத்துறடி, இந்த ஒரு மாதம்
உடம்ப தேத்தி வச்சுக்கோ. என் கையில் மாட்டின அன்னைக்கே உன்னை நான் காலி பண்ணிடுவேன் என்று ஏக்கம் கொண்டு அவள் கண்களை பார்த்து கூறியவன் மீண்டும் அவள் இதழில் முத்தமிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அவன் செல்லும் வரை கண்ணிமைக்காது பார்த்த மதுவுக்கு வரும் நாட்களை எண்ணி சற்று பயமே உண்டானது என்றே சொல்லலாம். அவன் கடித்து வைத்த இடத்தை சற்றே சட்டையை விலக்கி பார்க்க அவள் வெண்ணிற தோளில் சிவப்பாக பதிந்திருந்தது. அதுவே சொன்னது அவன் ஏக்கத்தையும் தாபத்தையும். அதை கண்டு வெட்கம் கொண்ட மது பொறுக்கி என்று கொஞ்சலாக அவனை திட்டிக் கொண்டாள். காலையில் கண் விழித்த தீப்தி தன் முன் பிரவீன் காக்கி உடையில் இருப்பதை பார்க்க அவளுக்கு பயம் தோன்ற, என்ன மாமா, இன்னைக்கும் டியூட்டிக்கு போறீங்களா என்று கேட்டாள். என்ன கேள்வி தீப்தி இது? இன்னைக்கு நான் டியூட்டிக்கு போய்தான் ஆகணும் என்று கூற, மாமா நேற்று எவ்வளவு நடந்திருக்கு, இதுக்கு மேலே இந்த வேலையை நீங்கள் செஞ்சுதான் ஆகணுமா என்றாள். அவனும் எரிச்சலாக, இதோ பாரு தீப்தி, குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? கொஞ்சமாச்சும் வளர்ந்த பொண்ணு மாதிரி நடந்துக்கோ. பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அதுக்காக நான் செய்கிற வேலையை விட முடியாது என்று கூற, உங்களுக்கு என்னை விட இந்த காக்கி சட்டை தான் முக்கியமா மாமா என்றாள். அவளின் அருகில் சென்றவன் அவளின் கைப்பற்றி, தீப்தி, என்னோட வேலை வேற, நீ வேற, புரியுதா? என் வேலையை விட நான் அதிகமாக உன்னைத்தான் காதலிக்கிறேன். ஆனால் என்னால் இப்போதைக்கு இந்த வேலையை விட முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனையில் அபியும் ரித்துவும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ரித்துவை இந்த மாதிரி பண்ணினவனை சும்மா விட சொல்கிறியா என்று கூற தீப்தியும் ஏதும் கூறாமல் அமைதியாக இருந்தாள். பிரவீன் அவளின் கன்னங்களை பற்றி நெற்றியில் முத்தமிட்டவன், தீப்தி, நான் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அங்கே என்ன நிலைமை இருக்குன்னு பார்க்கணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் உன் கூட வந்திருப்பேன் என்று கூற தீப்தியின் முகம் இன்னும் சோகமாகவே இருந்தது. பிரவீனோ கொஞ்சம் சிரி பொண்டாட்டி என்றான். அவன் கூறியதை கேட்டதும் தீப்தி இதழ்களை சிறிதாக விரித்து புன்னகைக்க பிரவீன் அவள் நெற்றியோடு நெற்றி முட்டியவன், சரி பொண்டாட்டி, நான் அபியை பார்த்துட்டு டியூட்டிக்கு கிளம்புறேன் என்று கூறி மீண்டும் அவளை அணைத்து முத்தமிட்டவன் அறையிலிருந்து வெளியேறி நேராக அபியை பார்ப்பதற்காக சென்றான். மருத்துவமனையில் காலையில் கண்விழித்த அபி தன் மார்பின் மீது நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் ரித்துவை பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவன் மனம் நடந்த சம்பவத்திலிருந்து ரித்துவை எவ்வாறு வெளியில் கொண்டு வருவது என்று யோசித்துக் கொண்டிருக்க, மறுபுறம் குமார் கண்விழித்தால் என்னவாகும் என்பதை யோசித்துக் கொண்டிருந்தது. அவனை கட்டி அணைத்தபடி உறங்கிக் கொண்டிருந்த ரித்துவுக்கு நேற்று நடந்தது அனைத்தும் நினைவு வர சற்றென்று கண் திறந்தவள் அவனிடமிருந்து வேகமாக பிரிந்து எழுந்து அமர்ந்தாள். ரித்து பதற்றமாக எழுந்ததை பார்த்த அபி, என்னாச்சு ரித்து என்று கேட்க அவன் குரலை கேட்ட அடுத்த நொடியே அவனை வேகமாக கட்டிப்பிடித்தாள். ரித்து பயந்திருப்பதை உணர்ந்த அபி, நான் இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படக்கூடாது என்று கூறி அவள் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்தவன் அவளை பார்த்து புன்னகைத்தான். அபியின் புன்னகை முகத்தை பார்த்ததும் அனைத்தும் மறைந்து அவளது இதழ்களும் தானாக புன்னகைத்தது. ரித்து சிரிப்பதை பார்க்க அபி அவளின் இதழ்களை மெதுவாக வருடி முத்தமிட்டவன், இதுதான் என்னுடைய ரித்து, அவள் சிரிச்சாதான் ரொம்ப அழகா இருப்பா என்று கூறி அவள் உதட்டின் மீது சிறு சிறு முத்தங்களாக இட்டுக்கொண்டே இருந்தான். ரித்து ஏதும் கூறாமல் அமைதியாக அவன் செயலை ரசிக்கத் தொடங்க அபி அவள் முகத்தில் மறைந்திருந்த சிறு சிறு முடிகளை எடுத்து காதின் பின்னால் சொருகியவன் அவன் விழிகளை பார்த்து, இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமும் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் நீ, எக்காரணத்தை கொண்டும் இந்த பொக்கிஷத்தை நான் விடமாட்டேன் என்று கூறி அவளின் கழுத்தில் தன் முகம் புதைத்தான். அந்நேரம் மருத்துவமனைக்கு வந்த பிரவீன் அறை கதவை தட்டினான். அபி கதவை திறந்ததும் பிரவீனு அபியை பார்த்து, இப்போதான் எழுந்திய அபி என்று கேட்க, ஆமா பிரவீன், நடந்த விஷயங்களில் ரித்து ரொம்ப பயந்துட்டா, அவளை சமாதானப்படுத்தி நைட்டு தூங்க வைக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு என்றான். இப்போ ரித்து எப்படி இருக்கா என்று பிரவீன் கேட்க, இப்போ பரவாயில்ல, நான் அவளுக்கு சொல்லி எல்லாத்தையும் புரிய வச்சேன் என்றான் அபி. ரித்துவின் அருகில் வந்த பிரவீன் ரித்துவை பார்த்து, ரித்து எப்படி இருக்க, உடம்பு இப்போ பரவாயில்லையா என்றான். நான் நல்லா இருக்கேன் பிரவீன் என்று அவள் கூறிய பின்பு மூவரும் அமர்ந்து சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தனர். சற்று நேரம் கழித்து, சரி அபி, நான் கிளம்புறேன், நேராக குமார் இருக்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு குமாரோட வாக்குமூலத்தை வாங்கிக்கிறேன் என்று கூற, அபியோ நானும் உன் கூட வரட்டுமா என்று கேட்டான். இல்லை அபி, வேண்டாம், இந்த மாதிரி நிலைமையில ரித்துவை தனியாக விட்டுட்டு நீ அங்கே வர வேண்டாம் என்றான். சரி பிரவீன், எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு என்று அபி கூற, சரி என்று கூறிவிட்டு பிரவீன் நேராக குமார் இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். இங்கே சரவணன் வீட்டில்
சூர்யா, நேற்று இரவு இங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாதா வைஷு? எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பான்ட்டு உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும் அவ்வளவுதானே, அவங்க வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே, கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போய் தொலைக்கிறேன் என்று கோபமாக சொன்ன வார்த்தைகள் வைஷுவின் மனதை காயப்படுத்தி இருந்தது. அவளுக்கு மனது ஏதோ ஒரு மாதிரியாக இருக்க சூர்யாவிடம் அவள் சரியாக பேசவில்லை. சரவணன் வீட்டில் அனைவரும் இருக்க அறையிலிருந்து வெளியில் வந்த வைஷுவை பார்த்த சூர்யா தன்னை மறந்து அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். வைஷு தன் புடவையை சரி செய்தவாறு வந்தவள் தன்னை பார்த்து கொண்டிருக்கும் சூர்யாவின் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்காது போலாமா மாமா என்று கேட்க அவள் குரல் கேட்டதும் தன்னிலை அடைந்த சூர்யா போலாம் வைஷு என்று கூறியபடி வேகமாக சென்று காரை எடுக்க வீட்டிலிருந்து வெளியில் வந்த வைஷு காரில் ஏறி சூர்யாவின் அருகில் அமர சூர்யா அவளை பார்த்து புன்னகைத்தபடி நீ ரொம்ப அழகா இருக்க வைஷு என்றான். வைஷு அவன் முகத்தை அப்பொழுது நிமிர்ந்து பார்க்க சூர்யா அவளை பார்த்து புன்னகைத்தான். அவன் புன்னகை முகத்தை பார்த்த வைஷு ஏதும் கூறாமல் தன் தலையை திருப்பிக் கொள்ள அவள் செயலை பார்த்த சூர்யா ஏதும் கூறாமல் காரை எடுத்தவன் நேராக ஜெகன் வீட்டை நோக்கி சென்றான். காரில் வைஷு ஏதும் பேசாமல் அமைதியாக வர சூர்யாவோ அவள் ஏதும் பேசுவாள் என்று காத்திருந்தவன் அவள் பேசாது இருக்க சூர்யாவே தன் பேச்சை தொடங்கினான். வைஷு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு என்று சூர்யா கூற இல்லை மாமா, அதை பற்றி நான் எதுவும் யோசிக்கலை, நீங்கள் எதுக்கு மன்னிப்பு எல்லாம் கேட்குறீங்க என்றாள். சூர்யா அவள் கையை பற்றி தன் கையில் புதைத்து கொண்டவன் எனக்கு தெரியும் வைஷு, இன்னும் நீ என் மேலே கோபமாத்தான் இருக்க, எனக்கு நல்லாவே புரியுது என்றான். அவனுக்கு பதில் கூறாமல் அமைதியாகவே அவள் இருக்க சூர்யாவோ இதை பாரு வைஷு, என்னை பொறுத்த வரைக்கும் சண்டை போட்டால் அந்த நிமிஷமே மறந்துட்டு அடுத்து என்னென்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியாது என்று கூற அவளோ சரி என்று மட்டும் தலையாட்டினாள். அவள் இவ்வாறு நடந்து கொள்வதை பார்த்தவன் அவளாகவே தெளிந்து தன்னிடம் வரட்டும் என்று நினைத்து கொண்டு அவளின் கைகளை விடாமல் இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டான். அவளின் மனமோ ஏனோ இரவு நடந்ததை யோசித்து யோசித்து குழம்பியபடியே இருந்தது. அவள் மனமோ மாமா இப்படி கொஞ்ச நேரத்தில் படபடன்னு பேசிட்டாரு, என் மனசு காயப்படும்னு கூட யோசிக்கலையே என்று தன்னிடமே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டாள். அவன் சற்று நேரத்தில் காரை ஜெகன் வீட்டின் முன்பாக நிறுத்த காரில் இருந்து இறங்கிய வைஷுவை பார்த்ததும் கவிதா என்னங்க சூர்யாவும் வைஷுவும் வந்திருக்காங்க என்று கூற வீட்டினுள் இருந்த ஜெகன் வெளியில் வந்து அவர்கள் இருவரையும் வரவேற்றார். ஜெகனை பார்த்ததும் வைஷு வேகமாக சென்று அவரை கட்டி அணைத்து கொண்டவள் அப்பா என்னை மன்னிச்சிடுங்க என்று கூறி அழத் தொடங்க என்ன வைஷு இது, கல்யாணம் முடிஞ்சு முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்க இந்த மாதிரி அழுவுறது நல்லவா இருக்கு என்றவர் அவளின் முதுகை தட்டி கொடுத்தார். அவளோ தொடர்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்த்த சூர்யாவுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. சூர்யா அமைதியாக நின்று கொண்டிருக்க கவிதாவோ உள்ள வா சூர்யா என்று அவனை அழைக்க அவனும் உள்ளே சென்று அமர்ந்தான். கவிதா, குழந்தைங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா என்று ஜெகன் கூற கவிதாவோ வேகமாக கிச்சனுக்குள் சென்றார். சூர்யா ஜெகனை பார்த்து மாமா, நடந்ததில் வைஷ்ணு மேலே எந்த தப்பும் இல்லை, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், என்னை மன்னிச்சிடுங்க மாமா என்று கூறியவன் கைகளை கூப்பி மன்னிப்பு கேட்க அவன் செயலை பார்த்த ஜெகன் பதறியபடி எழுந்து அவன் அருகில் சென்றவன் என்ன சூர்யா இது, சின்ன வயசுல இருந்தே நான் தூக்கி வளர்த்த பையன் நீ, ஏதோ உன் மேலே சின்ன கோபந்தான், அதை தவிர வேற ஒன்றும் இல்லை, இப்படியெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்காத, என்னைக்கும் நீ இந்த வீட்டு பையன்தான் என்று கூறினார். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் நேரம் கவிதா மோர் எடுத்து வர சூர்யா புன்னகையுடன் வாங்கி குடித்தான். கவிதா வைஷுவிடம் சென்று மோரை கொடுக்க அவளோ வேண்டாம்மா என்று கூறினாள். அவளின் முகம் கவலையாக இருப்பதை பார்த்த கவிதா என்னாச்சு வைஷு என்று கேட்க ஒன்றுமில்லம்மா என்றாள். ஜெகன் சூர்யா இருவரும் அமர்ந்து சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்க ஜெகன் சூர்யாவிடம் எப்பொழுதும் போலவே பேசத் தொடங்கினார். இருவரும் நடந்ததை இவ்வளவு சீக்கிரம் மறந்து எளிதாக பேசுவதை பார்த்த வைஷுவுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் எல்லாம் பழைய நிலைக்கு மாறியது எண்ணி அவளின் மனம் ஒருவாறு மகிழ்ச்சியாகவே இருந்தது. ரித்துவை பார்ப்பதற்காக ஹாஸ்பிட்டலுக்கு ரவிச்சந்திரன் சாரதா வந்திருக்க அதே நேரத்தில் சரவணன் குடும்பத்திலிருந்து சரவணன், ராஜேஸ்வரி, குணா ஆகியோரும் வந்திருந்தனர். ரித்துவின் நிலைமையை பார்த்த சாரதா அழ ஆரம்பிக்க அபி அவர் தோள் மேல் கை போட்டு அம்மா வேண்டாம் என்பது போல தலையசைத்தான். சாரதா அபியை பார்த்து சரி என்று தலையாட்டி அமைதியாக ரித்துவின் அருகில் சென்று அவள் நிலையை பார்த்தார். ரித்து கண் விழித்து சாரதாவை பார்த்து அத்தை என்று கூற என் செல்லம்மா
எப்படிம்மா இருக்க? அந்த படுபாவி பையன் உன்னை இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான், அவன் நல்லாவே இருக்க மாட்டான் என்று கூற, ராஜேஸ்வரி பாட்டியோ, உனக்கு எதுவும் ஆகாது, நான் கும்பிடுற கருப்பண்ணசாமி உன்னை கைவிட மாட்டாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை இந்த மாதிரி பண்ணினவன் வாந்தி பேதி வந்து போயிடுவான் என்று கூறி புலம்பினார். அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டு ரித்துவுக்கு சிரிப்பு வந்தாலும் தன்மேல் அவர்கள் வைத்திருக்கும் பாசத்தை எண்ணி அவள் நெகிழ்ந்து போனாள். அத்தை, பாட்டி, எனக்கு ஒன்றும் ஆகலை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று ரித்து கூற, சாரதா அவள் கன்னத்தை வலித்து திருஷ்டி கழித்து, கோவிலுக்கு போகும்போது என் மருமக எவ்வளவு அழகா இருந்தா, எந்த படுபாவி கண்ணு பட்டுச்சோ இந்த மாதிரி ஆயிடுச்சு என்று கூற, அம்மா இது ஹாஸ்பிட்டல்மா, ரொம்ப சத்தம் போடாதீங்க என்றான் அபி. ராஜேஸ்வரி பாட்டியோ, போடா, ஹாஸ்பிட்டலாக இருந்தால் என்னடா, என் பேத்தியை இந்த மாதிரி படுக்க வச்சிருக்கானுங்க என்று கூற, ஐயோ பாட்டி, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா என்று அபி கூற, இருவரும் அமைதியாக ரித்துவிடம் பேசினர். சரவணனும் ரித்துவிடம் பேசி அவளின் உடல்நிலையை பற்றி நலம் விசாரித்தார். குணாவும் ரித்துவை பார்த்து பேசிவிட்டு, நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் இங்கே இருக்கேன் அபி கூட என்று கூற, அபியோ, நீங்களும் வீட்டுக்கு போங்க தாத்தா, நான் ரித்து கூடவே இருக்கேன், நானே அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன் என்றான். ஒரு வழியாக சற்று நேரத்தில் அனைவரும் கிளம்பினர். அனைவரும் சென்றிருக்க அபி ரித்துவின் அருகில் வந்து அமர்ந்தான். என்ன தங்கம், தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி விட்டாங்களா, நீ தூங்கு என்று கூற, இல்லைங்க, எனக்கு தூக்கம் வரலை, பிளட் முடிகிற மாதிரி இருக்கு, நீங்கள் போய் நர்ஸை கூட்டிகிட்டு வாங்க என்று ரித்து கூற அபி சென்று நர்ஸை அழைத்து வந்தான். பிளட் முடிந்திருக்க அவள் கையில் இருந்த நீடிலை எடுத்தார் நர்ஸ். அவள் வழியில் முகத்தை சுருக்க அதை பார்த்த அபி, என்னாச்சு, வலிக்குதா என்று கேட்க, நர்ஸ் அவனை பார்த்து, சார், நான் ஊசி ஒன்றும் போடலை, நீடில் தான் எடுத்தேன், அது அவ்வளவு வலிக்காது, நீங்கள் ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க, அவங்களே தைரியமாக தான் இருக்காங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். நர்ஸ் சென்ற பிறகு ரித்து அவனை பார்த்து சிரித்து கொண்டிருக்க, அவள் சிரிப்பதை பார்த்த அபி, என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதாடி என்று தன் கையை இடுப்பில் வைத்து கொண்டு கேட்க, இல்லை என்பது போல் சிறு புன்னகையுடன் அவள் தலையை ஆட்டினாள். இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருக்க அந்த அறைக்கதவு தட்டி கொண்டு சூர்யா உள்ளே வந்தான். அவனை பார்த்த அபி, வாடா என்று கூறி அவனை இருக்கையில் அமர வைக்க, தன் கையில் இருந்த கூடையை அபியிடம் கொடுத்தவன், அம்மா உங்கள் 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்து விட்டாங்க என்று கூறி கொடுத்தவன் சற்று நேரம் அவர்களிடம் பேசிவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து தன் வீட்டிற்கு சென்றான். சூர்யா கொண்டு வந்த சாப்பாட்டை வாங்கி அதை பிரித்து பார்க்க அதில் கறி குழம்பு, சோறு, இட்லி என்று இருந்தது. அதை பார்த்த அபி, அம்மா உனக்காகத்தான் இட்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீ இட்லி சாப்பிடு என்று கூற, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க என்றாள். சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று கூறி தட்டில் 2 இட்லியை வைத்து குழம்பை ஊற்றி அவளுக்கு ஊட்டி விட்டான். அவளும் அதனை வாங்கி கொண்டாள். அவளுக்கு ஊட்டி முடித்தவன் தானும் அதே தட்டில் சாதம் போட்டு கறிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டு முடித்தான். கை கழுவி வந்தவன் அவளுக்கு வாய் துடைத்து விட்டு எல்லாவற்றையும் ஓரமாக எடுத்து வைத்தான். எப்படி இருக்கு செல்லம், சாப்பாடு என்று கேட்க, குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு என்றாள். ஆனால் நீ 2 இட்லி தான் சாப்பிட்ட என்று அபி கூறியதும், எனக்கு போதும் மாமா என்றாள். அவள் வார்த்தைக்கு வார்த்தை இப்போது தன்னை மாமா மாமா என்று கூப்பிட அவனுக்கு மனதுக்குள் வானத்தில் ஏதோ மிதப்பது போல இருந்தது. இந்த வார்த்தையை கேட்பதற்காகவே அவளிடம் பேச வேண்டும் என்பது போல் அவனுக்கு தோன்ற அவளிடம் பேசிக்கொண்டிருந்தான். சரிடா செல்லம், நீ படு, நான் கீழே படுத்துக்கிறேன் என்றான். மாமா, நீங்கள் கீழே படுத்திருக்கீங்க, வந்து என் பக்கத்தில் படுத்துக்கோங்க என்று கோரினாள். நீ படுத்துக்கோடா என்றவன் கூற, மாமா, பெட்டு பெருசாக தானே இருக்கு, நான் ஒன்றும் அவ்வளவு குண்டு இல்லையே, என் பக்கத்தில் வந்து படுக்க பிடிக்கலையா என்று கேட்க அவனுக்கோ, அடி பாவி, யாருன்னா பொண்டாட்டி பக்கத்தில் படுக்க பிடிக்கலைன்னு சொல்லுவாங்களா? எத்தனை பேர் அதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும் என்ன அதுக்கு விதிவிலக்கா? எப்போடா உன் கூட படுக்கலாம்னு தபமாக கிடக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்க, மாமா என்ற குரலில் தன் கற்பனையிலிருந்து மீண்டு வந்தான் அபி. மாமா, உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் கீழே படுத்துக்கோங்க மாமா என்று கூற, ஐயோ என்ன பொசுக்குன்னு எப்படி சொல்லிப்புட்ட, இரு இரு என்று கூறி அவள் அருகில் வந்து அவளை பார்த்தாற் போல ஒரு புறமாக படுத்தான். அபி அவளை பார்க்க அவளும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் அவள் அவனை பார்த்தவாறே கண்களை மூடி தூங்கினாள். அவளையே பார்த்து கொண்டிருந்த அபி தூக்கத்தில் அவள் நெளிவது கண்டவன் அவளுக்கு படுக்க வசதி இல்லை என்பதை தெரிந்து எழுந்து சாய்ந்தாற் போல அமர்ந்து படுக்க அவள் அவன் தொடைமேல் தலை வைத்து அவன் வயிற்றில் கட்டி அணைத்தபடி படுத்துக்கொண்டாள். அவள் தலையை கோதியவாறு அவனும் சுவற்றில் சாய்ந்தபடி உறங்கினான். ரித்துவை பார்த்துவிட்டு நேராக பிரவீன் குமார் இருக்கும் மருத்துவமனைக்கு சென்றடைய அந்த மருத்துவமனையே போலீஸ் படை சூழ்ந்திருந்தது. பிரவீனை பார்த்ததும் அங்கிருந்த போலீஸ்காரர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவனுக்கு சல்யூட் அடிக்க பிரவீனும் அவர்களை பார்த்து தலையசைத்தவன் நேராக உள்ளே சென்றான்.
ஹாஸ்பிட்டலுக்குள் வந்த பிரவீன் அங்கு எம்எல்ஏ காத்தமுத்து அருகில் டிஎஸ்பி அமர்ந்திருப்பதை பார்த்தவன் வேகமாக அவருக்கு சல்யூட் அடித்தான். பிரவீனை பார்த்ததும் டிஎஸ்பி, என்ன நினச்சிட்டு இருக்க? உன் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி நடந்திருக்கு, அதுவும் யாருக்கு? அந்த ஏரியாவோட எம்எல்ஏ பையனுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. இவ்வளவு நேரம் நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? மாமியார் வீட்டில் உட்காந்து விருந்து சாப்பிட்டுட்டு இருந்தியா என்று கத்தினார். பிரவீனோ, சார், அவங்க கூட இருந்தவங்க எல்லாரையுமே நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். அவனுங்களுக்குள்ள நடந்த தகராறுல தான் குமாருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கு என்று கூற, அதை கேட்ட காத்தமுத்து கோபமாக, யோ என்னையா நீ பாட்டுக்கு ஒரு கதை விட்டுட்டு இருக்க? அங்கே என்ன நடந்ததுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, அங்கே யார் யார் இருந்தாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும் என்று கூற, சார், அங்கே இருந்தவங்களை நான் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். மற்றபடி அங்கே வேற யாரும் கிடையாது. நான் போய் பார்க்குறப்ப குமார் குண்டடிப்பட்ட நிலைமையில தான் இருந்தார் என்றான். டேய், என் பையன் மட்டும் கண்ணு முழிக்கட்டும், அப்போ இருக்கு உனக்கு. உன்னுடைய பண்டவாளத்தை எல்லாம் நான் தண்டவாளத்தில் ஏற்றுறேன். இத்தோட இந்த காக்கி சட்டையை போடாதபடி நான் பண்ணுறேன் என்று கத்த, டிஎஸ்பியோ பிரவீனை அழைத்து கொண்டு தனியாக சென்றார். பிரவீனோ, சார், என்னால் முடிஞ்ச வரையும் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்று கூற, யோ நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது தான், இருந்தாலும் பார்த்து பண்ணியா? ஏன்னா இந்த அரசியல்வாதிங்க கிட்ட மோதுறது எமன் மாய்க்குள்ள கையை விடுற மாதிரி சாகடிச்சிடுவானுங்க. நீ என்னையா நினச்சிட்டு இருக்க? இந்த காக்கி சட்டையை போடக்கூடாதுன்னு நினச்சிட்டியா என்று கேட்டார். சார், இந்த காக்கி சட்டையை போட்டு மட்டும் என்ன பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? இவன் பிள்ளையும் ஊரில் எவ்வளவு ஆட்டம் போடுறாங்க தெரியுமா? இவங்க மேலே எவ்வளவு கேஸ் இருக்குது தெரியுமா? ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை என்று கூற, டிஎஸ்பியோ, எல்லாம் எனக்கும் தெரியும், என்ன பண்ணுறது, நம்ம நேரம். இதோ பாரு, நீ எதுனா செய்யறதா இருந்தாலும் எனக்கு தலைவலி வராத அளவுக்கு செய், புரியுதா? மேலே இருந்து ஒரே ஃபோன் கால், மாவட்ட அமைச்சர் மந்திரின்னு சரியான தலைவலி கொடுக்குறானுங்க. குண்டடி வாங்கினவன் செத்து போயிருந்தா கூட கேஸை மூடிட்டு போயிடலாம். அவன் என்னடானா சாவோமா இருப்போமான்னு இழுத்துக்கிட்டு இருக்கான் என்று புலம்பிக் கொண்டு இருக்க, சார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதை நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு ப்ரெஷரும் வராது என்று கூறி அவரை அங்கிருந்து அனுப்பி வைத்தான். டிஎஸ்பியோ அங்கிருந்து சென்றதும் நேராக மருத்துவரிடம் சென்றவன் குமார் நிலைமையை பற்றி கேட்க, மருத்துவர், இதோ பாருங்க, குண்டு ரொம்ப ஆழமாக பட்டு இருக்கு, ரத்தம் அதிகமாக போயிருக்கு, பிளட்டை ஏற்றி இருக்கும், உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. இப்போதைக்கு எங்களால் இவ்வளவு தான் சொல்ல முடியும், எப்போ வேணால் கண்ணை திறக்கலாம் என்று கூற, சார், நான் அவன்கிட்ட முக்கியமாக பேசணும், கேஸை பற்றி. அவரோட வாக்குமூலம் ரொம்பவே முக்கியம். அவர் கண்ணு முழிச்சா முதல்ல நீங்கள் என்கிட்ட தான் சொல்லணும் என்றான். இதோ பாருங்க, உங்களுக்கு வேணும்னா கேஸ், வாக்குமூலம், சாட்சி இது முக்கியமாக இருக்கலாம். எங்களை பொறுத்த வரையும் ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் முக்கியம். எங்களால் முடிஞ்சதை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் என்று கூறியவர் அங்கிருந்து செல்ல, பிரவீன் அவருக்கு பின் நின்ற நர்ஸை அழைத்தான். அவன் குரலை கேட்டதும் நின்ற நர்ஸ், சொல்லுங்க சார் என்று கேட்க, மேடம், அவர் கண்ணு முழிச்சா முதல்ல நீங்கள் என்கிட்ட தான் சொல்லணும் என்று கோரினான். அதை கேட்ட நர்ஸ், கண்டிப்பாக சார், உங்ககிட்ட நான் சொல்கிறேன் என்று கூற, பிரவீன் தன் ஃபோன் நம்பரை அவரிடம் கொடுத்தவன் மீண்டும் எம்எல்ஏ காத்தமுத்துவை நோக்கி சென்றான். குமார் இருந்த அறையின் வெளியில் அமர்ந்திருந்த காத்தமுத்துவோ என்ன செய்வது என்று யோசித்தபடி அமர்ந்து கொண்டிருக்க, பிரவீன், என்னையா நீ நினைச்சது நடக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லை, நினைக்காதது நடந்துருச்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கியா என்று குரல் கொடுத்தபடி அவர் அருகில் வந்து நின்றான். பிரவீன் குரலை கேட்டதும் வேகமாக எழுந்த காத்தமுத்து, என்னடா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளைய இந்த மாதிரி பண்ணிட்டு நீ இப்படி நின்றுட்டு இருப்ப? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா என்று கூற, பிரவீன் தன் தலையில் இருந்த தொப்பியை கழட்டியவன், என்ன வேணா பண்ணிக்கோ, இந்த காக்கி சட்டையை கூட கழட்டிடு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு என் பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு இருக்கா, எனக்கும் அதுதான் நல்லதுன்னு படுது. உண்ட மாதிரி கேடு கெட்ட புறம்போக்க எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை பாரு, வெறுப்பா இருக்கியா என்று கூறினான். அவள் கூறிய வார்த்தையை கேட்டதும் அவனுக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது. யாரை பார்த்து என்ன வார்த்தடா சொன்ன என்று கூறியவர் அவன் சட்டையை வேகமாக பிடிக்க, பிரவீன் புன்னகைத்தபடி தன் சட்டையை பிடித்திருந்த காத்தமுத்துவின் கையை எடுத்து விட்டவன், ரொம்ப கோபப்படாத காத்தமுத்து, சரியா? முதல்ல உன் புள்ள பொழப்பானான்னு பார்க்கலாம்,
அவன் பிழைச்சு வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லுமான்ல, எவ்வளவு விஷயம் இருக்கு என்று பிரவீன் கூறிக்கொண்டிருக்க குமாரின் அறையில் இருந்த ஒரு நர்ஸ் வேகமாக வெளியில் ஓடி வந்தார். அவர் ஓடி வந்ததை பார்த்த பிரவீன், என்னாச்சு சிஸ்டர் என்று கேட்க, சார் அவருக்கு ஞாபகம் வந்துடுச்சு, கண்ணு முழிச்சுட்டாரு என்று கூறினார். அவர் கூறிய வார்த்தையை கேட்ட பிரவீன், சரி நான் போய் பார்க்குறேன் என்று கூறி அறைக்குள் செல்ல போக அவனை தடுத்த காத்தமுத்து, எங்கடா போற, முதல்ல நான் போய் என் பிள்ளைய பார்க்குறேன் என்று கூறினார். அதை கேட்ட பிரவீன், சார் உங்கள் புள்ள வாக்குமூலம் கொடுத்தாகணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கக்கூடாது, நான் பார்த்து அவன்கிட்ட வாக்குமூலம் வாங்கணும் என்று கூற அதை கேட்ட காத்தமுத்து, டேய் என்னடா உன் போலீஸ்காரன் புத்திய நீ என்கிட்டயே காட்டுறியா, ஒழுங்கு மரியாதையா எங்கேயே இரு, நான் என் பிள்ளைய பார்த்து பேசணும் என்று கூறியபடி உள்ளே செல்ல பிரவீனோ அவன் பின்னால் உள்ளே சென்றான். அறைக்குள் நுழைந்த காத்தமுத்து தன் மகன் குமாரின் நிலையை பார்த்து கத்திக்கொண்டு ஓடினார். குமாரின் முகத்தில் ஆக்சிஜன் மாஸ்க் பொருத்தப்பட்டிருக்க தன் தந்தையை பார்த்ததும் தன் முகத்திலிருந்த ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்தவன் அவரை தொடர்ந்து வந்த பிரவீனை பார்த்ததும் கோபமாக முறைக்கத் தொடங்கினான். குமாரின் அருகில் வந்த காத்தமுத்து, டேய் மகனே, எப்படி உனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு சொல்லுடா, அந்த படுபாவி பையன்தான் ஷூட் பண்ணினானா, அவனை நான் உயிரோட விடமாட்டேன்டா என்று கத்திக்கொண்டே இருக்க குமாரின் பார்வை முழுவதும் பிரவீன் மீது இருந்தது. குமார் தன் கேள்விகளுக்கு பதில் கூறாமல் எங்கேயோ பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த காத்தமுத்து, என்னடா ஆச்சு என்று கூறி திரும்பி பார்க்க அங்கு பிரவீன் கதவை தாளிட்டபடி கதவில் சாய்ந்தபடி நின்றிருந்தான். அவனை பார்த்த காத்தமுத்து, டேய் உன்னை நான் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ உள்ளே வருவ என்று கூறியபடி வர குமாரோ, அப்பா அவனை விடுங்க என்று மெதுவாக கூறினான். பிரவீன் புன்னகைத்தபடி அவன் அருகில் வந்தவன், என்னப்பா உடம்பெல்லாம் எப்படி இருக்கு, பரவாயில்லையா, சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே குண்டடிப்பட்டு இருக்கு போல, நான் நல்லாவே ஷூட் பண்ணியிருக்கேன் போல, போலீஸ்காரன் குறி எப்பவும் தப்பாகாது, பொண்ணுங்க மேலே கையை வச்சா எப்படி இருக்கும்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமே என்று கூறி நக்கலாக சிரிக்க அதை கேட்ட காத்தமுத்துவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. குமார் தன் பற்களை கடித்தபடி, உன்னையும் அந்த அபியையும் அந்த திமிர் பிடிச்ச ரித்துவையும் நான் உயிரோடவே விடமாட்டேன் என்று சத்தமாக கத்த பிரவீனோ, அப்படியா, நீ இருக்கும் நிலைமையை பார்த்தா எழுந்து நடக்கவே 1 மாதம் ஆயிடும் போலவே என்றான் சிரித்து கொண்டே. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க பிரவீன் என்று குமார் கோபத்தில் கத்த பிரவீன் கூறுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த காத்தமுத்து, என்னடா சொன்ன, இதுக்கெல்லாம் காரணம் நீயும் அந்த அபியும் தானா, உன் குடும்பத்தை நான் விடமாட்டேன்டா, எவ்வளவு தைரியம் இருந்தால் என் புள்ள மேலேயே கையை வச்சிருப்பீங்க என்று கத்த சிரித்து கொண்டே காத்தமுத்துவின் அருகில் வந்த பிரவீன், டேய் எங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு இன்னும் முழுசாக தெரியலடா, எங்கள் வீட்டு பொம்பளைங்க என்ன, எங்கள் வீட்டு நாய்க்குட்டிங்க கூட உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தா கடிச்சு கொதறாமல் விடாது. நீங்கள் என்ன நினச்சிங்க, அவ்வளவு சாதாரணமாக எங்கள் குடும்பத்து மேலே கையை வைக்க முடியும்னு நினச்சிங்க, பார்த்தியா எங்கள் வீட்டு பொம்பளைங்க மேலே கையை வச்சதுக்கு உன் புள்ள எப்படி படுத்திருக்கான்னு, இதில் என் வீட்டு பொம்பளைங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களேன்னு உன் பிள்ளைய நான் சும்மா விடுறேன், என்ன கை இருந்தாலும் உன் பிள்ளையோட சாவு என் கையில் தான் என்று கோபமாக பிரவீன் கூற குமாரோ, ரொம்ப ஆடாதடா பிரவீன், கண்டிப்பாக ஒரு நாள் உன் குடும்பத்தையும் அந்த அபியோட குடும்பத்தையும் அழிக்காம நான் விடமாட்டேன் என்றான். சரி போதுண்டா, ரொம்ப பேசாத, நல்லா இருக்கும்போதே வாக்குமூலத்தை கொடு, என்ன என் வீட்டு பொம்பளை மேலே கை வச்சு குண்டடி வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் எழுதிடவா என்று கூற பொம்பளைங்க விஷயத்தில் மாட்டணும்னு வெளியில் தெரிஞ்ச அவமானமாக போயிடுமே என்று மனதிற்குள் நினைத்தவன், இல்லை என்கிட்ட வேலை பார்க்குறவன் தான் என்னை ஷூட் பண்ணினான் என்றான். அவன் கூறியதை கேட்டு புன்னகைத்த பிரவீன், பரவாயில்ல, நான் நினச்சதை விட நீ ரொம்ப ரோஷக்காரனாத்தான் இருக்க என்று கூறியவன் கதவை திறந்து வெளியில் இருந்த கான்ஸ்டபிளை அழைத்து அவன் கூறுவதை வாக்குமூலமாக எழுதுமாறு கூறினான். குமார் கூற வாக்குமூலத்தை எழுதியவர் அங்கிருந்து செல்ல காத்தமுத்து, என்ன பண்ணிட்டு இருக்க குமார், நடந்த உண்மையை சொல்ல வேண்டியது தானே என்று கத்தினார். ஆமாம், நடந்த உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, பொம்பளைங்களை கடத்தி குண்டடி வாங்கினேன்னு சொன்னால் மேலே மந்திரி சபையில் உங்களை பற்றி பேசுவாங்கல்ல என்று பிரவீன் கூற, டேய் போதுண்டா, முதல்ல இங்கேருந்து வெளியில் போ என்று காத்தமுத்து கத்தினார். சரிப்பா நான் கிளம்புறேன், நல்லபடியாக குணமாகி வா பார்க்கலாம் என்று கூறியவன் புன்னகைத்தபடியே அங்கிருந்து சென்றான். பிரவீன் மகிழ்ச்சியாக செல்வதை பார்த்த காத்தமுத்து குமாரை பார்த்து, என்னடா பண்ணி வச்சிருக்க, நமக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பை விட்டுட்டியேடா, அவனுங்க தான் ஷூட் பண்ணினாங்கன்னு சொல்லியிருக்கலாமே என்று கூற, ஏன்பா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, அவன் வார்த்தைக்கு வார்த்தை பொம்பளையால் அடிப்பட்ட கிடக்கிற என்ன சொல்கிறான், இவனே இப்படி பேசினா ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்னை எவ்வளவு கேவலமாக நினைப்பாங்க,
என்னால் அதெல்லாம் தாங்க முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணமான அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவள் எப்படியோ பிழைச்சி வந்துட்டா. அந்த ரித்துவை சித்திரவதை பண்ணி குத்தி கொலை பண்ணிட்டு கூட நான் ஜெயிலுக்கு போகிறேன். ஆனால் இந்த பழியை என்னால் தாங்கிக்க முடியாது என்று கூற, என்னமோ பண்ணி தொல்லடா என்று கூறியவர் அவனை தட்டிவிட்டு அறையிலிருந்து வெளியே சென்றார். குமார் நடந்ததை பற்றி எல்லாம் நினைத்து பார்த்தவன், உன்னை சும்மா விடமாட்டேன்டி, கண்டிப்பாக உன்னை சும்மா விடமாட்டேன் என்று கூறி கத்தினான். வாக்குமூலத்தை வாங்கி கொண்டு வெளியே வந்த பிரவீனோ, டே குமார், உன்னை இப்போ விட்டதே உன்னை வசமாக மாட்ட வைக்கிறதுக்கு தான் என்று மனதிற்குள் சிரித்தவாறு தன் வண்டியை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றான். நாட்கள் அதுபோக்கில் சென்று கொண்டிருக்க 1 வாரம் கடந்தது. ரித்துவும் ஓரளவிற்கு குணமாகி இருக்க டாக்டரிடம் சென்றவன், டாக்டர், நான் ரித்துவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நான் வீட்டிலேயே அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன் என்றான். மிஸ்டர் அபி, இன்னும் அவங்க ஃபுல்லாக குணமாகலை. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தான் நல்லது என்று கூற, இல்லை டாக்டர், என் பொண்டாட்டியை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், ப்ளீஸ் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க என்று கூறவும் சரி என்று டாக்டரும் ஒத்துக்கொண்டவர் ரித்துவிற்கு தேவையான அனைத்து டேப்லெட்களையும் எழுதி கொடுத்து அதை கரெக்டான நேரத்திற்கு போடுமாறு அறிவுரை கூறினார். ரித்துவிற்கு இன்று டிஸ்சார்ஜ் என்பதால் சாரதா சூர்யாவுடன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தார். அபி டாக்டரை பார்க்க சென்றிருக்க சாரதா ரித்துவை அழைத்து கொண்டு பாத்ரூமிற்கு சென்று அவளுக்கு முகங்களை கழுவிவிட்டு அவளுக்கு துணிகளை மாற்றி தலைகளை வாரிவிட்டார். ரித்துவுக்கு அன்னை இல்லாததால் சாரதா அவளுக்கு ஒரு அம்மாவாகி போனார். ஒரு தாய் இருந்தால் எவ்வாறு தானே தனக்கு எல்லாம் செய்திருப்பார். இப்பொழுது அவளுக்கு அந்த கவலை இல்லை. ஏனென்றால் சாரதாவே அவளுக்கு ஒரு தாயாகி போனாள். சாரதா அவர் கொண்டு வந்த இட்லி சாம்பாரை எடுத்து வைத்து ரித்துவிற்கு ஊட்டினார். நீங்கள் சாப்பிட்டீங்களா அத்தை என்று கேட்க, இல்லடா, நீ சாப்பிடு, நான் பிறகு சாப்பிட்றேன், அபி வரட்டும், கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம், நீ முதல்ல சாப்பிடு, மாத்திரை போடணும் என்று கூறி அவளுக்கு ஊட்டிவிட அமைதியாக ஊட்டி கொண்டாள். சூர்யாவும் அபியும் பணம் கட்டிவிட்டு வர சாரதா அபியிடம், டேய் அபி, இட்லி சாப்பிட்றியா என்று கேட்க, இல்லைம்மா, நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பசிக்கவே இல்லை என்றான். சற்று நேரத்தில் டாக்டர் ரித்துவை செக் செய்துவிட்டு அவளுக்கு தேவையான மருந்துகள், அவள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அறிவுரைகளை கூறிவிட்டு அவளை டிஸ்சார்ஜ் செய்தார். ரித்துவை அழைத்து கொண்டு மூவரும் வீட்டுக்கு வந்தனர். வீட்டு வாசலிலே அவர்களை நிற்க வைத்துவிட்டு சாரதா ஓடிச் சென்று ஆரத்தி தட்டை எடுத்து வர அவளுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து வந்தனர். வீட்டுக்குள் வந்த ரித்து தன் அறைக்குள் வந்து கட்டில் மீது அமர்ந்தாள். ரித்து வீட்டுக்கு வந்த அன்றையிலிருந்து சாரதாவும் அபியும் ரித்துவை பத்திரமாக பார்த்து கொண்டனர். இதனால் அவள் நெஞ்சில் பட்ட காயம் நன்றாகவே ஆறியிருந்தது. நாட்களும் அதுபோக்கில் சென்று கொண்டிருந்தது. ஸ்டேஷனில் அதிக வேலை இருப்பதால் பிரவீன் வீட்டுக்கு லேட்டாக வருவதுமாக காலையில் சீக்கிரமே எழுந்து செல்வதுமாக இருந்தான். அன்று காலை கண் விழித்த பிரவீன் குளித்து முடித்துவிட்டு காக்கி உடையை அணிந்தபடி அறைக்குள் அங்கும் இங்கும் எதையோ தேடிக்கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து சோர்வாக அறைக்குள் நுழைந்த தீப்தி மயங்கி கீழே விழ அவள் செயலை பார்த்து வேகமாக அவளை தாங்கி பிடித்தவன், தீப்தி, தீப்தி என்று அவள் தாடையை தட்டிக்கொண்டே இருந்தான். மயங்கி இருந்த தீப்தியை தன் கைகளால் அள்ளி மெத்தையில் படுக்க வைத்து அவள் முகத்தில் தண்ணீரை தெளிக்க தீப்தி மெல்ல தன் கண்களை திறந்தாள். அவள் கண்கள் திறப்பதை பார்த்த பின்புதான் பிரவீனுக்கு உயிரே வர வேகமாக அவளை கட்டி அணைத்து கொண்டவன், என்னடி ஆச்சு பொண்டாட்டி, ஏன் திடீர்னு மயக்கம் வருது, சரியா சாப்பிடலையா என்று கேட்க, என்னன்னு தெரியல மாமா, 2-3 நாளாவே மயக்கமாக இருக்கு என்றாள். அவள் கூறியதை கேட்டு கோபமான பிரவீன், ஏண்டி 2-3 நாள் மயக்கமாக இருந்திருக்கு, அப்புறம் ஏன் இதை என்கிட்ட சொல்லலை என்று கேட்க அவன் கூறியதை கேட்ட தீப்தி அவன் முகத்தை பார்க்காமல், நீங்கள் தான் என் பக்கத்தில் இருக்கிறதே இல்லையே மாமா, நான் தூங்கினதுக்கு பிறகு தானே வீட்டுக்கு வரீங்க, காலையில் கண்ணு முழிக்கும் போது நீங்கள் இருக்க மாட்டேங்கிறீங்க, நான் என்ன பண்ணுறது என்றாள். இதெல்லாம் மட்டும் நல்ல பக்கனையாக பேசுடி, நான் இல்லைன்னா என்ன, அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே என்று கேட்க அவன் கேள்வியில் பதில் கூறாத தீப்தி அமைதியாக இருக்க பிரவீனோ, சொல்லுடி, அவங்க கிட்ட சொன்னா என்ன உனக்கு, ஏன் நானே தான் பார்த்துக்கணுமா, வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டிலேயே உன் கூட உட்காந்துக்கிட்டா போதுமா என்று கத்தினான். பிரவீன் கோபத்தை பார்த்த தீப்தியின் கண்களில் இருந்து கண்ணீர் வர அதை பார்த்த பிரவீன், எதுனா ஒன்று சொன்னால் அழ ஆரம்பிச்சிடுடி, மனுஷனை நிம்மதியாக இருக்க விடாதீங்க என்று கூறி அங்கிருந்து வேகமாக கீழே இறங்கி வந்தான். பிரவீன் வீட்டிலிருந்து வெளியில் செல்வதை பார்த்த மகா, டேய் எங்கடா போற, சாப்பிட்டு போகலையா என்று கேட்க மகாவின் குரலை கேட்டு சட்டென்று நின்ற பிரவீன் திரும்பி அவளிடம் வந்தவன், வீட்டில் நீங்கள் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க, 2-3 நாளாக அவளுக்கு மயக்கமாக இருக்கான், இன்னைக்கு மயங்கி கீழே விழ போயிட்டா,
அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கம்மா, எல்லாத்துக்கும் நான் இங்கே இருக்க முடியாது என்று கூறியவன் வெளியில் சென்று ஜீப்பில் ஏறி சென்றான். அவன் கூறிவிட்டு சென்றதை கேட்ட மகா குழப்பமாக வேலனை பார்க்க, வேலனோ தன் தோள்கள் இரண்டையும் குலுக்கி எனக்கு எதுவும் தெரியாது என்று கூற, என்னங்க, தீப்திக்கு மயக்கமாக இருக்கான், என்கிட்ட இந்த புள்ள எதுவுமே சொல்லலையே என்று கூறியபடி வேகமாக மேலே செல்ல அவளுக்கு பின்னால் வேலன் சென்றான். பிரவீன் அறைக்குள் நுழைந்த மகா அங்கு தன் கால்கள் இரண்டையும் கட்டியபடி அழுது கொண்டிருக்கும் தீப்தியை பார்த்தவள் அவள் அருகில் வந்து, என்னாச்சு தீப்தி, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க, மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன்னு பிரவீன் கத்திட்டு போகிறான் என்று கேட்க, தீப்தி மகாவை கட்டிப்பிடித்தவள், அத்தை, உங்கள் பிள்ளை எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு, மயக்கம் வந்தா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், 2-3 நாள் ரொம்ப மயக்கமாக இருக்கத்த என்று கூறி முடிப்பதற்குள் வாந்தி வருவது போல் தோன்ற தன் கைகள் கொண்டு வாயை பொத்தியவள் வேகமாக பாத்ரூமிற்குள் ஓடினாள். தீப்தியின் செயலை பார்த்து குழப்பமான மகா வேலனை பார்க்க, வேலனோ உடனே கார் எடுத்துகிட்டு வரேன் மகா, நீ தீப்தியை கூட்டிகிட்டு வந்துடு, ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று கூற, வேலன் கூறியதை கேட்ட மகா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறத மட்டும் வாங்கிட்டு வாங்க என்று கரு பரிசோதிக்கும் கருவியை வாங்கி வருமாறு கூறினாள். மகா கூறியதை கேட்ட வேலனோ, என்ன சொல்கிற மகா, உண்மையாவா என்று கேட்க, ஒரு புள்ள பெத்துட்டீங்க, இது கூடவா உங்களுக்கு தெரியாது என்று திட்ட, வேலன் மகா கூறியதை 5 நிமிடங்களில் வாங்கி வந்து அவளிடம் கொடுத்தவன் அறையில் இருந்து வெளியில் சென்றான். பாத்ரூமில் இருந்து வெளியில் வந்த தீப்தி சோர்வாக மெத்தை மீது அமர்ந்தவள் மகாவின் மடியில் தலை வைத்து படுக்க, மகா அவளின் தலையை கோதியவாறு, தீப்தி, இதெல்லாம் ஒன்றுமில்லடா, எல்லாம் சரியா போயிடும் என்று கூறி அவளை சமாதானம் செய்து தன் கையில் இருந்ததை தீப்தியிடம் காட்டினாள். மகா கையில் இருந்ததை பார்த்த தீப்தியின் உடல் முழுவதும் குப்பென்று வேர்த்து நடுங்க தொடங்கியது. மகாவோ, தீப்தி, இது பிரெக்னன்சி டெஸ்ட், இது உனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமா என்று கேட்க, தீப்தியின் தலை தானாக தெரியும் என்பது போல ஆடியது. அவள் செயலை பார்த்த மகா, அப்போ சீக்கிரமா போய் டெஸ்ட் பண்ணிட்டு வா என்று கூற, தீப்தி தன் கை நடுக்கத்துடன் அவரிடமிருந்து அந்த கருவியை வாங்கியவள் நேராக பாத்ரூமிற்குள் சென்று கதவை சாற்றினாள். தீப்தி பாத்ரூமிற்குள் சென்றிருக்க மகாவிற்கு ஏனோ ஒன்றும் புரியாமல் அங்கும் இங்கும் நடக்கத் தொடங்க, மகாவை தேடிக்கொண்டு வந்த வேலன் மகாவின் நிலையை பார்த்து, என்னாச்சு மகா, எதுக்கு இப்படி ரூம்குள்ளேயே வாக்கிங் போயிட்டு இருக்க என்று கேட்டான். அவளோ, என்னங்க, நான் நினைக்கிறது மாதிரி இந்த விஷயம் மட்டும் அதான் இருந்துச்சுன்னா அந்த முருகனுக்கு வெள்ளி வேல் சாத்துவேங்க, கடவுளே, என் வம்சத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டுப்பா என்று கூற, மகா, என்ன இதெல்லாம், கடவுள் எது எது எப்போ தருவாரோ அது அப்பப்போ தருவார், நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காத, புரியுதா, நம்ம ரொம்ப எதிர்பார்க்கறது ஏமாற்றமாக இருந்தால் அதை நம்மளால் தாங்கிக்க முடியாது மகா என்று கூறினார். வேலன் கூறியதை கேட்ட மகா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா, எதுனா நல்லதா 4 வார்த்தை பேசுகிறீங்களா, இருக்காது நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு அதான் இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள், இன்றைக்கி நான் நினச்சது தான் நடக்க போகுது, நான் நினைக்கிறது மட்டும் நடக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு என்று கூறியவள் மீண்டும் பதட்டத்துடன் நடக்க தொடங்கினாள். பாத்ரூமிற்குள் வந்த தீப்தி தன் கையில் அந்த கருவியை முறைத்து பார்த்து கொண்டிருந்தவள் மனதில், கடவுளே, உன் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் இதை பண்ண போகிறேன், எது நடந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும் என்று கடவுளிடம் வேண்டியபடி அதில் கூறியிருப்பது போல் அனைத்தையும் செய்து முடித்தவளின் இதழில் புன்னகை தோன்ற அவள் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வந்தது. ஏனோ மனம் முழுவதும் சொல்ல முடியாத மகிழ்ச்சி, உடம்பில் ஒருவித புது உணர்வு. தன் மகிழ்ச்சியை யாரிடமாவது கூற வேண்டும், இல்லை என்றால் மனம் வெடித்து விடுவது போல் தோன்ற வேகமாக பாத்ரூம் கதவை திறந்தவள் நேராக மகாவிடம் ஓடி வந்து அவளை கட்டி அணைத்து கொண்டாள். பதற்றத்துடன் நின்றிருந்த மகாவோ தீப்தி தன்னை கட்டிப்பிடித்து அழுவதை பார்த்தவளுக்கு பயமாக இருந்தது. அவளின் தோள்பட்டையை தட்டியவாறு, தீப்திமா, என்ன ஆச்சு, என்ன ஆச்சுடா என்று கேட்க, அவளிடமிருந்து பிரிந்த தீப்தி தன் கையில் இருந்ததை மகாவிடம் காட்ட, அதில் தெரிந்த 2 சிவப்பு கோடுகளை பார்த்த மகாவிற்கு சந்தோஷம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அருகில் நின்றிருந்த வேலனுக்கும் சந்தோஷம் தோன்ற, என்னங்க பார்த்தீங்களா, நான் சொன்னபடியே அந்த கடவுள் நம்ம வேண்டினதை கொடுத்துட்டான் என்று கூற வேலனோ இறைவனுக்கு நன்றி கூறினான். மகா தீப்தியின் நெற்றியில் முத்தமிட்டவள், இதுக்கு தானடி நான் இவ்வளவு நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை அந்த கடவுள் என் ஆசையை நிறைவேற்றிட்டாரு என்று கூறியபடியே பூஜை அறையை நோக்கி செல்ல, வேலனோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தீப்தி, நீ முதல்ல ரெஸ்ட் எடுமா, நான் போய் பிரவீனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் என்று கூறி அறையில் இருந்து வெளியில் சென்றார். இவ்வளவு நேரம் மகிழ்ச்சியாக இருந்த தீப்தி பிரவீன் என்ற பெயரை கேட்ட அடுத்த நொடியே அவள் மகிழ்ச்சி முழுவதும் காணாமல் போக அவளது முகம் பேயறைந்தது போல மாறியது. அவளின் மனம் முழுக்க இருந்த மகிழ்ச்சி போய் பயம் குடியேற தன் கை கால்கள் தானாக உதறியபடி மெத்தையில் அமர்ந்தவள்
கடவுளே, நான் இதை எப்படி மறந்தேன்? மாமா இப்போதைக்கு குழந்தை வேண்டாம்னு சொன்னாங்களே, அவர் கொடுத்த மாத்திரையை நான் வேற போடலை. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சா மாமா என்ன பண்ணுவாங்க என்று யோசித்தவளுக்கு உடல் மீண்டும் நடுங்கத் தொடங்கியது. தன் கால்கள் இரண்டையும் கட்டிக்கொண்டவள் அதற்குள் முகத்தை புதைத்தபடி அழத் தொடங்கினாள். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.